கோஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மிட் நைட். அர்ஜுன் தூக்க கலக்கத்தில் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைம் இப்போ 2:30 ஆகிடுச்சு. ஆஃபீஸில் அவன் மட்டும்தான் இருக்கான். மற்ற கோவொர்க்கர்ஸ் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு எப்போ கிளம்பி போனாங்கன்னு கூட அவன் கவனிக்கலை. அவன் ஒரு கோல்டு காஃபியை சிப் பண்ணிவிட்டு தொடர்ந்து அவன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். இது மாதிரி நிறைய நாள் அர்ஜுன் லேட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் இன்னைக்கு கொஞ்சம் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஆஃபீஸில் வேற ரொம்ப சைலண்ட்டாக அன்நேச்சுரலாக இருக்குது. சடனாக மானிட்டரில் ஒரு கை மட்டும் தெரியுது. அவன் என்னென்னு ஷாக் ஆகி மறுபடியும் பார்க்குறான். இப்போ ஸ்க்ரீன் நார்மலாக இருக்குது. அவன் சிரிச்சிட்டு தூக்க கலக்கத்தில் இப்படிலாம் தோணுதுன்னு கண்டினியூவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். சடன்லி அவனுக்கு பயங்கரமாக குளிருது. நர்வஸ் ஆன அர்ஜுன் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு டிசைட் பண்ணி கிளம்புறான். பேக் எடுத்துட்டு எலிவேட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுறான். டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அர்ஜுன் கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுறான். லிஃப்டில் லைட் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது. அர்ஜுன் ரொம்பவே பேனிக் ஆகிறான். சடனாக லிஃப்ட் லைட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகுது. கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே லைட் மறுபடியும் ஆன் ஆகுது. ஆனால் லிஃப்ட்டுக்குள்ளே அர்ஜுன் தனியாக இல்லை. ஒரு பொண்ணு இருக்கா. பிளாக் சாரி, லாங் வெட் ஹேர், ஃபேஸ் சரியாக தெரியல. லிஃப்டோட ஒரு கார்னரில் அசையாமல் நிற்கிறா. அர்ஜுனோட ப்ரீத் ரொம்ப அதிகமாகுது. கண்களை இறுக்கமாக மூடிக்கிறான். லிஃப்டோட லைட் மறுபடியும் ஃப்ளிக்கர் ஆகுது. கண்ணை திறந்து பார்க்குறான். இப்போ அந்த பொண்ணு அங்கே இல்லை. லிஃப்ட் சடனாக ஸ்டாப் ஆகுது. டோர் ஓப்பன் ஆகுது. அர்ஜுன் ஆஃபீஸை விட்டு எப்படியாவது வெளியே போயிடணும்னு பதட்டத்தோட லிஃப்டை விட்டு வெளியே வரான். பட் அது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை. பால் அடைஞ்சு தூசி படர்ந்த நிலைமையில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கைவிடப்பட்ட ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அர்ஜுன் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு குழம்பி போயிட்டான். அவன் ஃபோனை எடுத்து செக் பண்ணுறான். சிக்னல் இல்லை. ஒரு சேர் ஸ்லோவாக ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. யாரோ அதை இப்போ தான் மூவ் பண்ண மாதிரி சுற்றுச்சு. அவனை சுற்றி ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குது. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அர்ஜுன் கேட்டதும் அந்த சத்தம் நின்றுடுச்சு. அர்ஜுன் அந்த இடத்த பயத்தில் சுற்றி பார்க்குறான். அந்த பழைய ஒர்க் ஸ்பேஸில் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் ஆக்டிவாக பிளிங்க் ஆகுது. அர்ஜுன் அது பக்கத்தில் போய் பார்க்குறான். ஒரு நியூ இமெயில் பாப்பப் ஆகுது. அந்த மெயிலில் ஹெல்ப் மீன்னு போட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அட்டாச் ஆகிருக்கு. அர்ஜுன் அந்த ஃபுட்டேஜை ஓப்பன் பண்ணுறான். அது அவனோட ஆஃபீஸ் தான். ஒரு பொண்ணு லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃபுட்டேஜில் சடனாக அவள் பின்னாடி ஒரு உருவம். லைட் ஃப்ளிக்கர் ஆகுது. பின்னாடி நின்று அந்த உருவம் அவளோட ஷோல்டரில் டச் பண்ணுது. அவ்வளோதான், ஸ்க்ரீன் பிளாக் ஆயிடுச்சு. அர்ஜுனோட ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடாக துடிக்குது. அவன் இமெயிலை மறுபடியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். இப்போ அந்த இமெயில் அந்த சிஸ்டத்தில் இல்லை. சடனாக லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகுது. அவன் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மட்டும் ஃப்ளிக்கர் ஆகுது. அர்ஜுன் நடுங்கி போயிட்டான். அப்போ ஒரு குரல் அர்ஜுன்னு கூப்பிடுது. உறைஞ்சு போயிட்டான் அர்ஜுன். ஸ்லோவாக திரும்புகிறான். அந்த பொண்ணு அவன் பின்னாடி நிற்கிறா. அதே பிளாக் சாரி, ரொம்ப கோரமாக எரிஞ்சு போன மூஞ்சோட அவனை பார்க்குறா. லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. இப்போ அவளை காணோம். அலறி அடித்து ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கால்கள் வீக்காச்சு. மூச்சு வாங்குது. ஆனால் அவன் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒரு வழியாக ஆஃபீஸ் பில்டிங்கை விட்டு வெளியே வந்துட்டான். ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. யாருமே இல்லை. அர்ஜுனுக்கு ஏதோ தப்பாக தெரியுது. அவன் ஃபோனை எடுத்து செக் பண்ணுறான். நோ சர்வீஸ். வேகமாக ஓடி அவன் கார் கிட்ட போகிறான். காரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். அவனால் காரை ஓப்பன் பண்ண முடியலை. அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியலை. எதிர்ச்சியாக கார் சைட் மிரரை பார்க்குறான். ஆனால் மிரரில் அவன் தெரியலை. அப்போ ஆஃபீஸ்க்குள்ளே அர்ஜுனுக்கு என்னதான் ஆச்சு?